அமெரிக்காவோட பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் 50% டாரிஃப் இந்தியாவுக்கு விதிச்சிருக்கிறாரு. இந்தியா ஒரு நட்பு நாடு. மோடி வெரி குட் ஃப்ரெண்ட். இதெல்லாமே வந்து அவர் பதவி ஏத்துக்கிட்டதுக்கப்புறம் மோடிய பத்தியும், இந்தியாவ பத்தியும் குடுத்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் இந்தியாவோட எக்கனாமி வந்து ரொம்ப டவுன் ட்ரெண்ட்ல போகுது. ஸோ இந்த மாரி வாய்க்கு வந்ததெல்லாம் வந்து மாத்தி மாத்தி ஆ டொனால்ட் ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்ல இருந்து நம்ம பார்க்க முடிஞ்சது. இதில இப்போ உச்சகட்டமா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட கொள்கைக்கு எதிராவோ, இல்ல அமெரிக்காவுக்கு எதிராவோ இந்தியா வந்து எந்த ஒரு நிலைப்பாடும் இல்ல. பட் அப்படி இருக்கும்போது, இப்போ இந்த 50% டாரிஃப் இந்தியாவுக்கு விதிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்ன? இதனால எந்தெந்த துறைகள் அதிகமா பாதிக்கப்படும்? உண்மையிலேயே இந்த 50% டாரிஃப் யாருக்கு வச்ச செக்கு? இத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் விஷயம் என்னன்னா, 2 காரணம் இந்த 50% டாரிஃப். முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போரை நான் தான் நிறுத்தினேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து கிளைம் பண்றாரு. பட் இந்தியா வந்து அதை மறுத்திருந்தது. இப்போ இது வந்து ஒரு முதல் ரீசன். அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு விதிச்ச 50% டாரிஃப்க்கான முதல் காரணம். 2வது ரீசன் என்னன்னா, அ ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம ஆயில் வாங்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி நியர்லி லெஸ் தென் 10% ஆயில் இம்போர்ட் அங்க ரஷ்யா மூலியமா நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இப்போ நியர்லி 20-30%க்கு மேல இருக்கிறதா மீடியால நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஆயில் இம்போர்ட் நம்ம அங்கேருந்து வாங்கி அதிக விலைக்கு மற்ற நாட்டுக்கு நம்ம விற்கிறோம் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. உண்மையிலேயே இதுதான் காரணமா? பட் ஆனால் மீடியாவில் இருக்கிற ஒரு சில விஷயங்கள் மூலயமா இதில் ரியல் ரீசன் யாருன்னா, இந்த 50% டாரிஃப் இந்தியாவுக்கு விதித்தது ரஷ்யாவுக்கு வச்ச செக். ஏன் அப்படின்னா, ரஷ்யாவுக்கு ஆல்ரெடி பொருளாதார தடை இருக்கும்போது, ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா ஆயில் வாங்கக்கூடாதுன்றது தான் அமெரிக்காவோட நிபந்தனை. இப்போ இத மீறி இந்தியா வந்து இப்போ ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுக்கான ஒரு டெட்லைன் அமெரிக்கா குடுத்தது. அந்த டெட்லைன் மீறி எந்த ஒரு ஆயில் இம்போர்ட் வந்து கன்டின்யூ பண்றது தான் இந்த டாரிஃப்க்கு ஒரு காரணமா இருந்தது. இன்னொரு பக்கம் 2வது விஷயம் என்னன்னா, இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ன்றது ஏப்ரல்ல ஸ்டார்ட் ஆச்சு. அதாவது ஒரு கண்ட்ரி நம்ம நாட்டுக்கு மேல எவ்வளோ டாரிஃப் போடுறாங்களோ, அத ஈவனா பேசி திருப்பி அதுக்கான டாரிஃப் இம்போஸ் பண்ணணும் அப்படின்றது தான் அமெரிக்காவோட நிலையா இருந்தது. இதுக்கு பேர் ரெசிப்ரோக்கல் டாரிஃப். அதுக்கான அமெரிக்காவும் இந்தியாவுக்குமான இந்த மீட்டிங் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருந்தது. அதுலயும் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு முடிவும் எட்டப்படல. ஸோ இதில உண்மையான காரணம் ஏன் இது வந்து பிரேக் ஆச்சு இந்த மீட்டிங். அதுக்கப்புறம் ஏன் டொனால்ட் ட்ரம்ப் 50% டாரிஃப் வந்து இந்தியாவுக்கு விதிச்சிருந்தாங்க. இன்னைக்கு உலக அளவுல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் டாரிஃப் இருக்கக்கூடிய ஒரு நாடா இந்தியா இருக்கு. இப்ப இந்தியாவுக்கு இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, கிட்டத்தட்ட 40% வரைக்கும் எக்ஸ்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு ஸ்பாயில் ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. எக்ஸ்போர்ட் கம்ப்ளீட்டா அமெரிக்காவுக்கு ஸ்டாப் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. முக்கியமா இதில அதிகமான இம்பாக்ட் அப்படின்னா, டெக்ஸ்டைல் செக்டாருக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்கு. இது எல்லாமே வந்து இப்ப இருக்கிற சிச்சுவேஷன். இந்த 50% டாரிஃப்னால கன்டின்யூ ஆனா இந்தந்த பிரச்சனை வரும். 2வது எந்தெந்த செக்டார்ல அதிகமான டாரிஃப் இருக்கு. ஃபர்ஸ்ட் செக்டார் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி அ கார்மெண்ட்ஸ், டெக்ஸ்டைல், ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரி, சீ ஃபுட்ஸு, இறால் இந்த மாரி மீன் இதெல்லாமே வந்து சொல்லலாம். கார்பெட்ஸு, ஃபர்னிச்சர், மிஷினரி, மெக்கானிக்கல் அப்ளையன்சஸ். இப்போ மெட்டல் பக்கம் வரும்போது ஸ்டீல், அலுமினியம், கெமிக்கல் ஆர்கானிக் கெமிக்கல், அக்ரோ ப்ராடக்ட்ஸு, லெதர், ஃபுட்வேர், ஹேண்ட்கிராஃப்ட் இதெல்லாமே இருக்கு. இதில 3 செக்டார் ரொம்ப மோசமான பாதிப்பு இருக்கும். அதில வந்து டெக்ஸ்டைல் செக்டார், ஹோம் டெக்ஸ்டைல்ல வந்து கிட்டத்தட்ட 70% வந்து பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் கார்ப்பரேட்ஸ்ல வந்து 60% ரெவென்யூ பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கும் அப்படின்றது. ஷ்ரிம்ப் அதாவது இந்த சீ ஃபுட், இறால் இதில வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40-50% ரெவென்யூ அமெரிக்காவ டிபெண்ட் பண்ணியிருக்கு எக்ஸ்போர்ட்ல. டைமண்ட் பாலிஷிங்லயும் பார்த்தீங்கன்னா, யுஎஸ் மார்க்கெட் வந்து ரொம்ப டிபெண்டன்டான மார்க்கெட் நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும். ஸோ இது எல்லாமே அதிகமான பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ இந்தியாவுக்கு விதிச்சிருக்கிற இந்த 50% டாரிஃப்ல பெரிய பாதிப்பு இந்தியாவுக்கு இருக்கு கண்டிப்பா. 2வது இது இந்தியாவுக்கு பாதிப்பு வர்றதுனால யார் யாருக்கெல்லாம் பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்றத அடுத்து பார்க்கலாம். முதல்ல இந்த எக்ஸ்போர்ட்ல எவ்வளோ பணம் புழங்குது? எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது? இதில நம்ம பார்க்கக்கூடியதுன்னா இந்த மெர்ச்சன்டைஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அமெரிக்கா விதிச்சிருக்கிற இந்தியாவுக்கு 50% டாரிஃப்ல மேனுஃபேக்சரிங் கூட்ஸ் தான் இருக்கு. அதாவது இதில எது எதெல்லாம் விலக்குன்னு பார்த்தீங்கன்னா, சர்வீசஸ் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா இண்டஸ்ட்ரி, எலக்ட்ரானிக்ஸு, செமிகண்டக்டர் இது எல்லாமே ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ல வந்து விலக்கு இருக்கு. ஸோ அப்போ மேனுஃபேக்சரிங் கூட்ஸ்ன்றது தான் நான் இப்போ சொன்ன என்னென்ன செக்டார்ல இம்பாக்ட் இருக்குன்னு சொன்ன செக்டார்ஸு.
இப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2024-25 $87 பில்லியன் யூஎஸ் டாலர் அளவுக்கு எக்ஸ்போர்ட் வந்து இருந்தது. இப்போது அது கிட்டத்தட்ட $50 குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது 2025-26. இது வந்து பார்த்திங்கன்னா 7 லட்சம் கோடியிலேருந்து 4 லட்சம் கோடியாக குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இது வந்து நியர்லி 40-45% எக்ஸ்போர்ட் வந்து ஸ்பாயில் ஆகும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதில் ஓவரால் இந்தியாவோட எக்ஸ்போர்ட் அதாவது உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் சேர்த்து ஓவரால் எக்ஸ்போர்ட்டில் அமெரிக்கா மட்டும் நியர்லி 30% எக்ஸ்போர்ட் இருக்குது இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது. இதில் 50% டேரிஃப்னு போடும்போது இது இந்த 30% ஓவரால் எக்ஸ்போர்ட்டில் அமெரிக்காவுக்கு போகிற இந்த எக்ஸ்போர்ட் வந்து பெரிய அளவுக்கு டேமேஜ் ஆகிறதுக்கும் பாதிப்பு ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா விலக்கு இருக்குது இந்த டேரிஃபில். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா 4% எக்ஸ்போர்ட் தான் வந்து ஆன்சிலரி ஆட்டோ பார்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. இப்போது இதில் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அக்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட்ஸு, லெதர், ஃபுட்வேர், இந்த இண்டஸ்ட்ரி வச்சு பார்க்கும்போது இந்தியாவை விட குறைவான டேக்ஸ் இருக்கிற கண்ட்ரிஸ் முக்கியமாக வியட்நாம், பங்களாதேஷ், கம்போடியா, சைனா, பாகிஸ்தான். ஸோ இவங்க எல்லாமே லோயர் டேரிஃபில் இருக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா ஒரு பொருளை 10 ரூபாய்க்கு வாங்குகிறோம் இந்தியாவில் இருந்துன்னா அது இன்னொரு கண்ட்ரிலேருந்து 7 ரூபா 8 ரூபாய்க்கு கிடைக்குதுன்னும் போது இந்தியாவுக்கு வர ஆர்டர் வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ வந்து என்னென்னா குறைவான ப்ரைஸில் தான் அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க இம்போர்ட் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வந்து இந்த டேரிஃப்னால் நஷ்டன்றதை விட இந்த எக்ஸ்போர்ட்டு பெரிய அளவுக்கு ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போது இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் இந்த அளவுக்கு எக்ஸ்பென்ஸ் ஆகிறதுக்கு இந்த 50% டேரிஃப் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். இன்னொரு பக்கம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா ஜாப் வந்து லூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எக்ஸ்போர்ட் கம்பெனிஸில் இருக்கிற எம்ப்ளாயி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எரேஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி இருக்கிற ஜாப்லேருந்து வேலையிலேருந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வருமானம் இல்லை, எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ் அவங்களோட எக்ஸ்போர்ட்டை ஸ்டாப் பண்ணுறாங்க அப்படின்னா கம்பெனிக்கான இன்கம் இல்லை, அப்போ அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு வேலை இழக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து மேஜர் கீ ரீசனாக பார்க்கலாம். இப்போ கன்க்ளூஷன், இந்த 50% டேரிஃப் வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னா இப்போ பாஸ்ட் ரெக்கார்டு வரும்போது ஜனவரி 20க்கு அப்புறம் பதவியேற்றுக்கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் நிறைய டேரிஃப் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இம்போஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இதில் எதுவுமே ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேஞ்சஸ். ஒரு சில இடத்துல டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க, ஒரு சில இடத்துல ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டேரிஃபை ரோல் பேக் பண்ணியிருக்கிறாங்க, குறைச்சிருக்கிறாங்க ஒரு சில கண்ட்ரீஸ்க்கு. இந்த மாதிரி நிறைய குளறுபடி இந்த டேரிஃபில் நடந்திருக்கு. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இது இந்தியாவுக்கு வச்ச செக் அப்படின்றத விட ரஷ்யாவுக்கு வச்ச செக்கு. ஸோ இப்போ இது வந்து குறையிறதுக்கோ இல்லை ரோல் பேக் விட்ரா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா கொஞ்சம் அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது. 2 விஷயம் நம்ம கவனிக்கணும். இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்கான டிஸ்கஷன் வந்து நடந்தது, அது தோல்வியிலேயே முடிஞ்சது. 2வது 2 காரணம், அதாவது இந்தியா பாகிஸ்தானுக்கான இந்த போர் நிறுத்தினது நான் தான் காரணம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் வந்து கிளைம் பண்ணுறாரு. ஏன்னா அவர் இந்த 5 to 7 கண்ட்ரிஸோட போரை வந்து நான் நிறுத்தியிருக்கிறேன் அப்படின்னு கிளைம் பண்ணுறது மூலயமா நோபல் ப்ரைஸுக்கான ஒரு முன்னெடுப்பாக கூட இருக்கலான்றதை மீடியாவில் நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே ஈரான் வந்து அதை மறுத்து இருந்தது, இப்போ இந்தியாவும் மறுத்து இருந்தது. ஸோ அதனால் இந்தியா மேலே இருக்கிற ஒரு கோவம் இந்த டேரிஃபுக்கும் ஒரு ஒன் ஆஃப் த கீ ரீசனாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 2வது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கிற போரை நிறுத்துறதுக்கான ஒரு ஸ்டெப்பாக தான் இந்தியாவுக்கு விதித்த டேக்ஸு இந்த டேரிஃப் 50%. ஏன்னா இந்தியாவுக்கு டேரிஃப் விதித்தா அது ரஷ்யாவை வந்து பாதிக்கும். ஸோ ரஷ்யா அமெரிக்கா சொல்கிறத கேட்கணும், இந்த போரை நிறுத்தணும் அப்படின்றதுக்காகவும் டொனால்ட் ட்ரம்ப் எடுத்திருக்கிற முயற்சியாகவும் இதை நம்ம பார்க்கலாம். இப்போது என்னென்னா ரஷ்யா உக்ரைன் போர் முடிவுக்கு வருது அப்படின்னா இந்த டேரிஃப் இந்தியா மேலே விதிச்சிருக்கிற இந்த டேரிஃப் 50% வந்து ரோல் பேக் ஆகிறதுக்கோ இல்லை குறையிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பாசிபிலிட்டி என்னென்னா இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான பேச்சுவார்த்தை இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சிருக்கிறத அமெரிக்கா ஒரு பக்கம் சொல்லியிருந்தாலும் மறுபடியும் இது ரெஸ்யூம் ஆகி இந்த டிஸ்கஷன் ஒரு நல்ல முடிவுக்கு எட்டும்போது இந்த டேரிஃப் ரோல் பேக் ஆகிறதுக்கோ இல்லை குறையிறதுக்கோ சான்சஸ் இருக்குது. ஸோ இது ஒரு டெம்பரவரி சிச்சுவேஷன் தான். பாஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு அமெரிக்கா என்ன முடிவு எடுத்திருக்குன்றதை பொறுத்து நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ அதனால் இது இந்த மார்க்கெட் கரெக்ஷன், இந்த செக்டார் வந்து தொடர்ந்து இறங்கிட்டுருக்கு, இந்த ஸ்டாக் இறங்கிட்டுருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறத விட இந்த கரெக்ஷனில் ஃபாலை வந்து நம்ம ஒரு வாய்ப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணலாம் ஒரு லாங் ரன்னுக்கு. ஸோ மார்க்கெட் ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆகும்போது
சரியான முடிவெடுங்க. பேனிக் ஆகிறது, ஏன்னா எந்த ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸோ இல்லை ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூவோ வரும்பொழுது மார்க்கெட் அதுக்கான ரியாக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அது வந்து டெம்பரவரியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாகவே இருக்குது. இந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.